இந்த பக்கம் இப்போ புதுசாக ராணுவம் அந்த பக்கம் பௌத்த கொடி என்னது அங்கே இதில் நாங்கள் ஒரு விகாரை வந்து எதிர்பார்க்கலாம். வணக்கம். மே மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இலங்கையிலே இந்த பௌத்த மயமாக்கல் இல்லாவற்றால் சிங்கள பௌத்த மயமாக்கல் என்பது திட்டமிட்டு தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவது வழமையானது. அப்படியான நிகழ்வு ஒன்று உகந்தை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. உகந்தை என்பது முருகன் ஆலயம் அமைந்திருக்கின்ற தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி. ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அந்த உகந்தை முருகன் ஆலய சூழல் அமைந்திருக்கின்ற ஒரு பகுதி ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது வனவிலங்கு திணைக்களத்தினால். காரணம் என்னவென்று சொன்னால் குமண பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம், அதன் வழியாகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். எனவே பக்தர்களாக இருக்கலாம், கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை மேற்கொள்வோராக இருக்கலாம், இல்லாவிட்டால் சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம், அவர்கள் அந்த பகுதியாக செல்லும் போது சில கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் அந்த இடத்தில் பயணிக்க வேண்டும் என்பது வழக்கமானது. ஆனால் இவ்வளவு காலமும் தனியே கடற்படை முகாமுக்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பௌத்த கொடியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறு சிலை இன்று திடீரென்று பிரம்மாண்டமான புத்தர் சிலையாக உருவாகி இருப்பதை சமூக வலைத்தளங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதை பற்றிய விடயத்தை பார்க்கலாம். இப்பொழுது மக்களது எதிர்ப்பும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அரசியல் பக்கத்தை பொறுத்தவரையில் வருகின்ற 2ஆம் தேதி முதல் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி காலம் ஆரம்பிக்க போகிறது. எனவே அதற்கான தயார்படுத்தல்களை ஒவ்வொரு கட்சிகளும், குறிப்பாக பிரதான கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தாங்கள் கைப்பற்றிய இல்லாவற்றில் தாங்கள் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி கொண்ட இடங்களில் இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்க, கொழும்பு மாநகர சபை கிட்டத்தட்ட முடிந்த கதை என்று சொல்லியிருந்தேன். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அங்கே உருவாகும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருந்து ஒரு குழப்பம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பல்வேறு தொகுதி அமைப்பாளர்கள் திடீரென்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விலகி கொண்டு வருவதை செய்திகள் வாயிலாக பார்க்கிறோம். இது அங்கே கட்சிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கின்ற குழப்பம் என்ன என்பதை பார்க்கலாம். அதுபோல தேசிய மக்கள் சக்திக்குள்ளும் இந்த ஆட்சி அமைப்பதற்கான பல்வேறு அங்கீகாரங்கள், இணக்கப்பாடுகள், விட்டுக் கொடுப்புகள் போன்றவை சம்பந்தமாக அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவை பற்றிய விடயங்களை முழுமையாக பார்க்கலாம். இன்று 3 கைதுகள், அதுபோல ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம், சில விபத்துகள் என்று பல்வேறு விடயங்கள் அண்மை காலமாக வழமையாக இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்த போலீஸ் செய்திகள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். விபத்துக்கள் காரணமாக பலியாவோரின் எண்ணிக்கையை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் போது உண்மையில் மனதிலே வருத்தம் ஒரு பக்கம், விரக்தி ஒரு பக்கம், அதுபோல இந்த கவலையீனமான செயல்களுக்கு காரணமானோர் மீது கோபம் வருகிறது இல்லையா? இன்று கிளிநொச்சியில் அவ்வாறான குடும்பஸ்தர் ஒருவர் மரணமாகி இருக்கின்றார். அவரது தனிப்பட்ட தவறு இதுக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. தென்னிந்திய அரசியலை பொறுத்தவரையிலும் இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலும் வழக்கமான ஒரு விடயம் ஒரு கைதுக்கு பிறகு வைத்தியசாலை அனுமதி. இலங்கையிலும் தங்க துப்பாக்கி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்ற நீதிமன்ற உத்தரவின்படி பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தன் உயிரை மாய்த்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கையின் வயம்ப பல்கலைக்கழகத்தில். இதற்கான காரணம் என்ன என்பது இப்பொழுது மாணவிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக போலீசாருக்கு முறைப்பாடாக வழங்கப்படுகிறது. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. அவற்றை விளக்கமாக இப்பொழுது விரிவான செய்திகளுக்குள் பார்ப்போம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதல் கடந்த 2 நாட்களாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் சீரற்ற வானிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படலாம் என்ற அபாய அறிவிப்பின் அடிப்படையில் மலையகத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக பயணிப்போருக்கு போலீசார் சில கண்டிப்பான உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பனிப்புகார் அதிகமாக படர்ந்திருக்கின்ற நூரலியா வழியான பாதைகள், அதுபோல நூரலியாவிலிருந்து கண்டி வரையான பாதை இப்போது அதிக விபத்துக்கள் அண்மை காலமாக பதிவானோரிடம். இந்த 2 இடங்களிலும் பயணிப்போர் பகல் வேளையிலும் கூட முடியுமானவரை முன்பக்க மின் விளக்குகளை ஒளிரவிட்டு செல்லுமாறு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது வானிலை அவதான மையம் விடுத்திருக்கின்ற முக்கியமான அறிவித்தல் ஒன்றை பார்த்து விடலாம். குறிப்பாக பலத்த காற்றும் கொந்தளிப்பான கடலுக்கான சிவப்பு எச்சரிக்கையும் இப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக வானிலை அவதான மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இன்று 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அவதான மையத்தின் தகவலின் அடிப்படையில் சிலாபு முதல் காங்கேசன்துறை வரை, அதுபோல புத்தளம் முதல் மன்னார் வழியாக, மாத்தறை முதல் பொத்துவில் வரை ஹம்பாந்தோட்டை வழியாக தீவிரமான தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால் இங்கே கடுமையான மழை பொழியும் என்றும் கடும் காற்று வீசும் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினர் மேலது அறிவித்தல் வரும் வரை மேற்குறிப்பிட்ட கடற்பகுதிகளூடாக எந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வானிலை அவதான மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையை சுற்றியுள்ள கடற்பகுதி முழுவதும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதோடு மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ற எச்சரிக்கையோடு சேர்த்து கொழும்பு உட்பட பல்வேறு மாவட்டங்கள் இப்பொழுது தொடர்ச்சியான மழை குறித்தும் எச்சரிக்கப்பட்டுகின்றன. மண் சரிவு எச்சரிக்கைகள் இன்னும் சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்ட 9 மாவட்டங்கள் இருக்கின்றன. நேற்றைய நாளை போலவே அந்த மாவட்டங்களின் எச்சரிக்கை தொடர்வதாக அறிவிக்கப்படுகிறது. இலங்கையிலே காலாகாலமாக இந்த பௌத்தமயமாக்கல், சிங்கள பௌத்தமயமாக்கல் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. தமிழர்கள் சரிந்து வாழும் இடமாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி,
ஒன்று தொல்பொருள் திணைக்களத்தை அடிப்படையாக வைத்து, இல்லாவிட்டால் பௌத்த மத அடையாளங்களை அடிப்படையாக வைத்து அந்த இடங்களில் தங்களது பௌத்த அடையாளங்களை கொண்டு வந்து, குறிப்பாக புத்தர் சிலைகளை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட இடங்களில் தங்களுடைய ஆக்கிரமிப்பை பெரிதாக்குவது வழக்கமான ஒரு விடயமாக இருந்து வருகிறது. இது ஒரு பேரினவாதத்தின் செயற்பாடாக கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. யுத்த காலம் அதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. இராணுவத்தினரின் உதவியோடு அடாவடித்தனமாக தமிழர்களது ஏராளமான நிலங்கள் கைப்பற்றப்பட்டன. அதுவும் தமிழர்களின் வரலாற்று அடையாளங்கள் மறைக்கப்படும் விதமாக தொல்பொருள் திணைக்களம் சேர்ந்து இதற்கு உதவி இருந்தது. தொல்பொருள் திணைக்களத்தில் அதிகமாக பௌத்த துறவிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதும் இதற்கான ஒரு இலகுவான வழியாக அவர்களுக்கு அமைந்திருந்தது. இதிலே அகப்பட்டு கொண்டு இல்லாமல் போன பல்வேறு நிலங்கள் இருக்கின்றன. இன்று வரை சர்ச்சைக்குரிய இடங்களாக தமிழர்களது எச்சம், அடையாளம், ஆதி சைவ வழிபாடுகள் இருக்கின்ற இடங்களிலும் கூட இந்த பௌத்த மேலாதிக்கம் இப்பொழுது அதிகரித்து தொல்பொருள் திணைக்களத்தின் உதவியோடு அந்த இடங்களை கையகப்படுத்துகின்ற முயற்சிகள் இப்பொழுது நீதிமன்றத்தின் பார்வைக்கும் கொண்டு வரப்பட்டிருந்தன. அண்மை காலமாக நாங்கள் நன்றாக உணர்ந்த 2 இடங்களாக இருந்தது. ஒன்று குருந்தூர் மலை, அதுபோல வெடுக்கனாரி மலை. கடந்த காலங்களில் நாங்கள் முற்றாக தொலைத்து போன இடங்களும் பல இருக்கின்றன. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து அப்படியே கரையோர பகுதியாக முல்லைத்தீவு மாவட்டம் வரையிலாக இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த பல பௌத்த விகாரைகள் முன்னைய காலத்தில் தமிழர்களின் வழிபாட்டுக்குரிய இடங்களாக, இல்லாவிட்டால் முஸ்லிம் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களாக கூட இருந்திருக்கின்றன. அண்மை காலத்தில் இவ்வாறு இல்லாமல் போன இடங்களில் கிழக்கு மாகாணத்தின், குறிப்பாக தென்கிழக்கில் இருந்து அப்படியே வந்தால் பல்வேறு இடங்கள் அவ்வாறு இல்லாமல் போயிருந்தன. அதில் மிக முக்கியமாக நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியது இலங்கை துறை என்று பிரபலமாக அந்த காலத்தில் அறியப்பட்ட ஒன்று இப்பொழுது லங்கா பட்டணமாக மாறி அங்கே ஒரு விகாரை ஒன்று எழுப்பப்பட்டு அது முழுக்க முழுக்க சிங்களமயப்படுத்தப்பட்டுகிறது. கந்தரோடைக்கும் இப்படியாக நிகழும் என்று சொல்லி ஒரு பயம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே வரலாற்று எச்சங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை சுற்றியும் ஏராளமான தமிழ் மக்கள் இருப்பதால் இன்னும் முற்றுமுழுதாக அது பௌத்தமயமாக்கப்படவில்லை. ஆனால் மாதகல் பகுதியிலே இருக்கிறது அப்படியான விகாரை ஒன்று. அதுபோல இப்பொழுது தையிட்டியிலே மிகப்பெரிய விகாரை சமூகம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பகுதியிலே தொடர்ச்சியாக வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் அது தனியார் மக்கள், தமிழ் மக்களது காணி என்று சொல்லப்பட்டும் அது வழங்கப்படுவதாக இல்லை. இதுபோல பூர்வீகமாக தனியே தமிழ் மக்கள் மட்டும் வாழ்ந்த, சிங்கள மக்கள் யாரும் வாழாத இடங்களிலும் இந்த புத்தர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு அது முற்றுமுழுதாக அவர்கள் வசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே எந்த இடங்களிலும் கோயில் அமைக்கலாம், எந்த இடங்களிலும் பள்ளிவாசல் அமைக்கலாம், எந்த இடங்களிலும் தேவாலயங்கள் அமைக்கலாம், எந்த இடங்களிலும் பன்சலை விகாரை அமைக்கலாம் என்பதை மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒன்று, அந்த பகுதியிலே மக்கள் இயல்பாக வாழ்ந்து வர வேண்டும். ஒருவர் கூட இல்லாத ஒரு இடத்திலே, அது தமிழராக கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு முஸ்லீமாக கூட இருக்கலாம், ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒன்றை அமைத்துவிட்டு அந்த பள்ளிவாசலை வழிபட வருவதற்காக முஸ்லீம்களை கொண்டு வருவதோ, இல்லாவிட்டால் யாரும் தமிழ் பேசும் சைவர்கள் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு சைவ கோயில் ஒன்றை உருவாக்கிவிட்டு அந்த இடத்துக்கு வழிபடுவதற்காக சைவர்களை கொண்டு வந்து திட்டமிட்ட குடியேற்றங்களை உருவாக்குவதோ எவ்வளவு தவறானதோ, அதே போன்றுதானே இது. ஒரு புத்தர் சிலை ஒன்றை உருவாக்கி அதை வழிபாட்டு இடமாக மாற்றி, இல்லாவிட்டால் அரச மரம் ஒன்றை கொண்டு வந்து அதை அகற்ற முடியாது என்று சொல்லி அதற்கு பிறகு அதை ஒரு விகாரையாக மாற்றி அங்கே பௌத்த பிக்குகளை கொண்டு வந்து அடாவடித்தனமாக இராணுவத்தின் உதவி வழங்கி இவ்வாறு கட்டப்பட்ட பல்வேறு இடங்கள் கிளிநொச்சியிலும் கூட அண்மை காலத்தில் இருக்கின்றன. இப்படியான நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எங்களது இன அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன, எங்களது மத அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. இதுபோல இனப்பரம்பலை திட்டமிட்டு மாற்றுகின்றார்கள் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகின்ற ஒரு முறைப்பாடு. இதுவரை அதற்கு நீதி கிடைப்பதாக இல்லை. இப்படியான சூழ்நிலையில் திடீரென்று முளைத்திருக்கிறது உகந்தை மலை பகுதியிலே ஒரு புதிய புத்தர் சிலை. உகந்தை மலை என்பது நீண்ட காலமாக அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அது நீண்ட காலமாக முருகன் வழிபாட்டுக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். இந்த ராமன் சீதை ராமாயண காலத்துக்கு முன்னதாகவே கந்த புராண வரலாற்றை இங்கே உதாரணமாக காட்டுகின்ற பல பேர் இருக்கின்றார்கள். கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் உகந்தை மலையோடும் தொடர்பட்டதாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கதிர்காமத்துக்கும் உகந்தைக்கும் இடையிலான தொடர்புகள் வரலாற்று ஆசிரியர்களாலும் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள். அங்கே இருக்கின்ற உகந்தை மலை முருகன் ஆலயமானது உலக புகழ் பெற்றது. அவர்கள் பல பேர் யாத்திரையின் மத்திய ஸ்தலமாக பயன்படுத்துகின்ற ஒரு இடம். குறிப்பாக வடக்கிலிருந்து கிழக்கு வழியாக கதிர்காமத்துக்கு யாத்திரை செல்வோர் தங்கி செல்கின்ற ஒரு இடமாகவும் உகந்தை இருக்கிறது. உகந்தையில் இடம்பெற்று வருகின்ற முருகன் ஆலய வழிபாடுகள் மிக பிரபலமானவை. வருடாந்த உற்சவங்கள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடியவை, பக்தி பூர்வமானவை. அங்கே வரலாற்று அடையாளங்களும் பிறகு இருக்கும்போது அது தமிழ் சைவத்தின் வரலாற்று தொடர்புடைய மிக முக்கியமான இடம். அந்த இடத்திலே பாதுகாப்பு காரணங்களுக்காக கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக. ஆனால் யுத்தம் முடிவடைந்து இத்தனை காலமாகியும் அந்த கடற்படை முகாமோ அதை சுற்றி அமைந்திருக்கின்ற பல்வேறு இடங்களில் இராணுவ பிரசன்னமோ இன்னும் மாற்றப்படுவதாக இல்லை. சரி, அது குமண சரணாலயத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு, கடல் வழியாக இருக்கின்ற ஆபத்துக்களை குறைப்பதற்கான ஏற்பாடு, கடத்தல்களை தடுப்பதற்கான ஏற்பாடு என்று வைத்துக் கொள்வோம். குமண சரணாலயத்தின் வழியாக செல்கின்றோருக்கு வனவிலங்கு அதிகாரிகள் சரியான எச்சரிக்கைகளை கொடுத்து அவர்களை முறையான முறையில் வழிபடுத்துகின்றார்கள். ஆனால் இந்த கடற்படை
முகாமுக்குள்ளே நான் 2022ஆம் ஆண்டு அந்த பகுதி உகந்தைக்கு சென்றிருந்த வேளையில் கடற்படை முகாமுக்குள்ளே இருக்கின்ற ஒரு உயரமான குன்றொன்றின் மேலே பௌத்த கொடி ஒன்றை பறப்பதை பார்த்தேன். அதுபோல் அங்கே ஒரு சிறிய புத்தர் சிலை ஒன்று இருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து பார்த்தால் ஜூம் பண்ணி பார்த்தாலும் அது தெரியாது. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற காணொளியில் அதை அவதானிக்கலாம். ஆனால் இப்போது திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை ஒன்று அங்கே வந்திருக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களிலே மிக பெரும் பரபரப்பு, மக்கள் அந்த பக்கம் கொந்தடித்திருந்தார்கள். எனவே இதற்கான காரணத்தை உண்மையில் தேடி பார்த்து உண்மையான விடயமாக இது நடந்திருக்கிறதா என்பது குறித்து ஆராய முற்பட்டேன். காரணம், எனக்கு அங்கே போன இடத்தில் ஞாபகம் இருந்தது, அப்படி ஒரு புத்தர் சிலையை பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் நான் உகந்தை மலைக்கு குடும்பத்தினரோடு சென்றிருந்த வேளையில் அங்கே வழிபாடுகளில் ஈடுபட்ட வேளையில் அந்த ஆலயத்தைச் சேர்ந்தவர்கள் அதுபோல சிவ தொண்டர் அமைப்பினர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த மலையிலே ஒரு உயரமான முருகன் சிலை ஒன்றையும் வேல் ஒன்றையும் அமைக்க நாங்கள் அனுமதி கோரியிருந்தோம். ஆனால் இந்த தொல்பொருள் துறையினரும் வனவிலங்கு அதிகாரிகளும் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே பாரம்பரியமாக மிக நீண்ட காலமாக இருக்கின்ற முருகன் ஆலயத்துக்கான அனுமதி வழங்கப்படாத இடத்திலே திடீரென்று அந்த மலைப்பகுதியிலே எப்படி இந்த புத்தர் சிலை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது, அதுபோல திடீரென்று எங்கே இருந்து இந்த புத்தர் சிலை முளைத்தது என்று நாங்கள் இப்பொழுது தேடி பார்க்க வேண்டும். ஒரு விடயம் தெளிவு, இது முருகன் ஆலய அமைந்திருக்கின்ற அந்த மலைத்தொடருக்கு சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் தனியாக இருக்கின்ற ஒரு குன்றிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கும் அந்த கடற்படை முகாமுக்கும் இடையில் கணிசமான தூரம் இருக்கிறது. ஆனாலும் இப்படியான பெரிய சிறை ஒன்று அமைக்கப்படும் போது அதற்கு பின்னால் கடந்த காலங்களில் ஏனைய இடங்களில் எவ்வாறு இடம்பெற்றதோ அது போன்ற சம்பவங்கள் இங்கே இடம்பெறும். இந்த பக்கம் புதுசாக ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த பக்கம் பௌத்த கொடியே நல்லது. அங்கே விரைவில் நாங்கள் ஒரு விகாரை வந்து எதிர்பார்க்கலாம், வழிபாடு இடம் வந்து எதிர்பார்க்கலாம். தெரியும், அநேகமான இடங்களில் இதுவரைக்கும் வழிபாட்டுக்குரியவர்கள் இல்லாத இடங்களில் கொண்டு வந்து ஒரு விகாரம் ஒன்று அமைக்கப்பட்டால், அந்த புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த இடத்துல குடியேற்றம் குடியிருப்புகள் தானாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இதுவரைக்கும் உகந்த முருகன் ஆட்சி தான் இருக்குது. அந்த கொடியோட ஒரு சின்ன சுருவம் மாதிரி ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் இந்த பதிவு. கடந்த காலங்களில் ஏனைய இடங்களில் எவ்வாறு இடம்பெற்றதோ அது போன்ற சம்பவங்கள் இங்கே இடம்பெறும். ஒரு விகாரை ஒன்று உருவாக்கப்பட்டு அங்கே பௌத்தவிக்கு ஒருவர் குடியமர்த்தப்பட்டு, அதுவும் அம்பிட்டிய சுமணதையர் போல ஒருவராக வந்தால் அது பெரிய சிக்கலாக போகும். அங்கே அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை ஆரம்பிப்பார்கள். தொடர்ச்சியாக அங்கே பௌத்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும். இதையடுத்து அங்கே ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடிய ஆபத்தும் ஆக்கிரமிப்பு இடம்பெறக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. எனவே இதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம். இந்த பௌத்த அடையாளங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு, இல்லாவிட்டால் இந்த கட்டடங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு, இந்த சிலை ஒன்று உருவாக்கப்பட்ட பிறகு இதை அகற்ற முடியாது, உடைக்க முடியாது என்பது இலங்கையிலே அரசமைப்பிலே இந்த பௌத்த சாசனத்துக்கு தனியான இடம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதோடு வைத்துக்கொண்டு அதை நியாயமாக கற்பித்துத்தான் தையிட்டி விகாரை உடைக்கப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் அமைக்கப்பட்ட கட்டடங்களை உடைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கும் அதுவே நடக்கப் போகிறது. இந்த விடயத்திலாவது தமிழ் தரப்பு ஒற்றுமையுடன் சிந்திக்குமா, ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துமா? அதைவிட முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே சொன்னது போல சட்டத்தின் ஆட்சி, அனைத்து மக்களுக்குமான நாடு இது. சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்க போவதில்லை. அதுபோல தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த இடங்களை அபகரிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதியும் பிரதமரும் மாறி மாறி குறிப்பிடுகின்ற விடயத்தை தனியே வார்த்தைகளோடு நிற்பாட்டாமல் அவர்கள் சட்டமாக கொண்டு வருவார்கள் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது முன்வைக்கின்ற மிக முக்கியமான கேள்வி. இதை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்திருக்கவும் வேண்டும். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகிக் கொண்டே இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இது கடந்த 2 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான காரணங்கள் பல ஊகிக்கப்படுகின்றன. ஆனால் இன்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மரீக்கார் இது பற்றி தகவல் தரும்போது, இது கட்சியோடு ஏற்பட்ட முரண்பாடுகளோ இல்லாவிட்டால் கட்சி தலைமையோடு ஏற்பட்ட சிக்கல்களோ அதற்கான காரணம் அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது எந்த வகையிலும் இவர்களது பதவி விலகலுக்கான காரணம் அல்ல என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது பதவி விலகியோரின் பட்டியலை எடுத்து பார்த்தால் ஒரு பெரிய பட்டியல். பதுளை மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமிந்த விஜயஸ்ரீ முதலில் பதவி விலகியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஹொரோபத்தானை தொகுதி அமைப்பாளர் அனுர புத்திக, தம்முளை தொகுதியின் அமைப்பாளர் சட்டத்தனி சம்பக விஜயரட்ன, மாத்தலை ரத்தோட்டி தொகுதியின் அமைப்பாளரும் பிரதி தேசிய அமைப்பாளருமான ரஞ்சித் அலுவிகாரை, இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக அரசியலில் மிகப்பெரும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற அலுவிகாரை குடும்பத்தினர். அதேபோல நுவர்லியா மாவட்ட இணையமைப்பாளரான அனகபுர அசோக சேபால மற்றும் காலி தொகுதி அமைப்பாளர் பண்டுலால் பண்டாரகுட ஆகியோர் தமது அமைப்பாளர் பதவிகளிலிருந்து விலக தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இவர்கள் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு தங்களது கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ரஞ்சித் மத்தும பண்டார இது பற்றி கருத்து தெரிவிக்க போது இந்த ஊடகங்களுக்கு இவர்கள் அனுப்பி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பதவி விலகல்களை கட்சியினம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார்.
அதுபோல இனி எடுக்கப்பட போகிற நடவடிக்கைகளை பற்றி இப்போதைக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் பதவி விலகலை உறுதிப்படுத்தினால்தான் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி பேசப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே மரிக்காரிடம் இது பற்றி ஊடகங்கள் இன்றைய நாளில் அவரது ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பிய வேளையில் தான் அவர் குறிப்பிடுகின்றார், இதற்கும் கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவர்கள் கட்சி இதற்கான விலகலுக்கான காரணம் அல்ல என்று குறிப்பிடுகின்றார். அவர் சொல்கிற விடயம் என்னவென்று சொன்னால், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சிக்கு கிடைத்த ஆசனங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக இந்த தொகுதி அமைப்பாளர்கள் சில பேர் அதிருப்தி அடைந்திருக்கலாம். இதன் காரணமாக அவர்கள் பதவி விலக இந்த முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சில நாட்களில் மாற்றப்படும். வருகின்ற 2ஆம் தேதி அவைகளில் ஆட்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்ட பிறகு அனைத்தும் சுமூகமாக மாறும். அதுபோல ஐக்கிய மக்கள் சக்தி பல இடங்களில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்றும் அவர் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார். இந்த கட்சி அமைப்பாளர்களுக்கு கட்சி மேலிடத்தினால் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட உத்தரவு பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தன. ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட முதல் 2 பேரை தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு, அதாவது போனஸ் ஆசனங்களுக்கு அந்த 2 பேரை தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும், தொகுதி அமைப்பாளர்களுக்கு தகுந்த சதவீத அடிப்படையிலான பெண் உறுப்பினர்களை தெரிவு செய்யுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதுபோல அதுக்கு பொருத்தமானவர்களை தங்களுக்கு பரிந்துரைக்குமாறும், குழப்பங்கள் ஏற்பட்டால் கட்சி மேலிடத்தோடு பேசிக் கொள்ளலாம் என்பதுதான் தொகுதி அமைப்பாளர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம். அநேகமான இடங்களில் அவ்வாறு தான் நடந்திருக்கிறது. அதில் பிரச்சனை எதுவும் கிடையாது. இதை 100% ஜனநாயக அடிப்படையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுத்திருந்ததாகவும், ஆனால் தொகுதி அமைப்பாளர்களுக்கு இந்த ஆதரவு நிலையில் அரசியல் மட்டத்திலே பல்வேறு சிக்கல்கள் எதிர்நோக்கப்படுவது அவதானமாக தெரிகின்ற ஒரு விடயம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவேதான் தானும் ஒரு தொகுதி அமைப்பாளர் அடிப்படையில் இந்த பிரச்சனையை தான் உணர்ந்து கொள்வதாகவும், எனவே இதன் காரணமாகத்தான் ஒரு சிலர் அதிருப்தி அடைந்திருக்கலாம் என்பது மரிக்காரின் கருத்து. என்னாலும் தான் ஒரு தொகுதி அமைப்பாளர் அடிப்படையில் இந்த விடயத்தில் தொகுதி அமைப்பாளர்கள் பொறுமை காக்க வேண்டும், அவர்கள் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என்று மரிக்கார் குறிப்பிடுகின்றார். இந்த தேர்தல் முறையில் ஏற்பட்ட குழப்பங்கள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் பலரால் முன்வைக்கப்படுவதாக குறிப்பிடுகின்றவர், ஏற்கனவே நாங்கள் கூட இந்த தேர்தல் ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்த போதே சொல்லியிருந்தேன், இது கலப்பு முறை தேர்தல் என்று வரும்போதும் பல குறைபாடுகள் இருக்கின்றன. அவைகளில் ஆட்சி அமைக்கும் போது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அரசாங்கத்திலே இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சிக்கும் இதே பிரச்சனை இருக்கிறது. அதைத்தான் மரிக்கார் குறிப்பிடுகின்றார். எனவே இதன் அடிப்படையில் தொகுதி உறுப்பினர்களை தெரிவு செய்வது சில இடங்களில் குழப்பங்களை கொண்டு வரலாம். ஆனால் இப்போதைக்கு பொறுமை காத்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் உசிதமானது. கட்சியை குழப்பாத, அதை வெளியிலே ஜனநாயகத்தை குழப்பாத ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். தொடர்ந்து வரும் நாட்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மிக முக்கியமான நாட்களாக இருக்கும். இன்னும் எத்தனை பேர் பதவி விலகுவார்களோ என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனை காரணமாக கட்சியிலே பெரும் உடைவு ஒன்று வரலாம். அதுபோல இப்பொழுது புதிய கூட்டணி பற்றி பேசப்பட்டு வரும் வேளையில் மறுபக்கம் ஆளுங்கட்சி மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற நிலையில் மத்தியில் அவர்களது உறுதி மிக முக்கியமானது, 3/2 பங்கு. ஆனால் மாகாண சபை தேர்தல் ஒன்று வருவதற்கு முதல் இப்போது இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் சின்ன முன்னேற்றமாவது காணப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த குழப்பம் பெரும் குழப்பமாக மாறி அவர்களை பலவீனப்படுத்தக்கூடும். அண்மை காலமாக தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோற்று வருகின்ற ஐக்கிய மக்கள் சக்திக்கு இது தனியான அழுத்தம் ஒன்றை கொடுக்கக்கூடும். ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோடும் ஒரு சில சின்ன சின்ன முரண்பாடுகள் பல்வேறு இடங்களில் பதிவாகி வருகின்ற சூழ்நிலையில் இது அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக மாறியிருக்கிறது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆறுதலான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. ஒரு பிரதேச சபையில் இருந்து களுத்துறை மாவட்டத்தின் மத்துகமை பிரதேச சபையின் 4 உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இப்பொழுது சேர்ந்திருக்கின்றார்கள். இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தங்களது உறுப்பினர் அனுமதியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இவர்கள் 4 பேரும் இம்முறை சுயேட்சை கட்சி ஒன்றின் மூலமாக போட்டியிட்டு வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது ஆளும் தரப்பில் இருக்கின்ற பிரச்சனை ஒன்றை பார்க்கலாம். இந்த சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்களை அவர்கள் ஆட்சிக்காக சேர்த்துக் கொள்வது பற்றி கொழும்பு மாவட்டத்திலும் அவ்வாறுதான் இன்னும் பல்வேறு இடங்களில் சுயேட்சை குழு உறுப்பினர்கள் அதுபோல தனியாக போட்டியிட்டவர்கள் ஆகியோரின் ஆதரவை பெற்றுத்தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கிறது பல்வேறு இடங்களில். இதற்கு ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்திக்குள்ளே ஆதரவு இருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்குள்ளே இருக்கின்ற ஜேவிபி உறுப்பினர்கள் ஒரு சிலர் இதற்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதற்கான காரணம் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கொள்கை, வெளியே இருந்து ஏனைய அரசியல் கட்சிகளில் ஊழல் புரிந்தோரை தாங்கள் சேர்க்கக்கூடாது என்று. அப்படி இருக்கும் வேளையில் அண்மையில் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர், தேர்தலில் இம்முறை போட்டியிட்டு வெற்றி கிட்டிய ஒருவர் மிக பெரும் ஊழல் ஒன்றை செய்தார் என்று கைது செய்யப்பட்ட விடயம் கூட வெளியாகி இருந்தது. விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதுபோல பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிய தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பல பேர் இருக்கின்றார்கள். இங்கே கொழும்பு மாவட்டத்தில் கூட கொழும்பு மாவட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் மீது குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டது. அண்மையில் இடம்பெற்ற சிறுமி ஒருவரின் மரணம் தொடர்பாக. இப்படியான பல்வேறு விடயங்கள் இருக்கும்போது வெளியே சுயேட்சைகளில் போட்டியிட்டு வந்த பல பேரது முன்னைய வரலாறுகள் பார்க்கப்பட வேண்டும். அவர்கள் பல பேரும் கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள். அவர்களை உறுப்பினர்களாகவும் இம்முறை சேர்த்துக் கொண்டு போட்டியிட்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்ததால் மட்டும் நல்லவர்களாகிவிட்டார்களா, சுத்தமானவர்களாகிவிட்டார்களா என்ற கேள்வி ஊடகங்களால் மட்டுமல்ல கட்சிக்குள்ளேயே எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல இப்போது கூட்டணியாக சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைக்கப் போகின்ற சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டவர்களும் கூட கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக
தங்களுடைய பழைய பிரச்சனைகளிலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்காக இந்த அரசாங்கத்தை நாடியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. ஒரு சிலர் வெளிப்படையாகவே தங்களிடம் உள்ள பிரச்சனைகள் இல்லாவிட்டால் தங்களுக்கு இருக்கின்ற வழக்குகள் போலீஸ் விடயங்கள் போன்றவற்றை நீக்கித் தருமாறு இப்பொழுதே கோரிக்கை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மிக தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் என்ற அடிப்படையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான ஒரே ஒரு அனுகூலமாக அவர்களை கொண்டு வருவது தங்களது ஆட்சிக்கு அவப்பெயரை கொண்டு வந்துவிடும் என்று இப்போதே முரண்பாடுகள் பல தோன்றியிருக்கின்றன. இது ஜனாதிபதியின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் 23ஆம் தேதி பதிவாகி இருக்கிறது. வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியிலே விஞ்ஞான படத்திலே கல்வி கேட்கும் மாணவி ஒருவரை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் கண்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவரது மரணம் குறித்த விசாரணைகளை போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வரும் வேளையில் அவரோடு கல்வி கேட்கும் மாணவிகள் சக மாணவிகள் இவர் அங்கே விரிவுரையாளர்கள் சிலரால் துன்புறுத்தப்பட்டதை அடுத்து மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அண்மையில் தான் மாணவர்களது பகிடிவதை காரணமாக மன உளைச்சலுக்குள்ளாகி சபரகமுவ பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த சூடு தணிவதற்குள் மற்றொரு பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட மரணமா என்பது குறித்து தான் இப்பொழுது மன வருத்தம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மரணத்தை கண்டித்து இன்றைய நாளில் வயம்ப கல்வியற் கல்லூரியின் மாணவர்கள் மௌன போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இப்படியான மரணங்கள் இடம்பெற்றுவிடக்கூடாது, இந்த மாணவியின் மரணத்துக்கான நீதி வேண்டும் என்பதை அவர்கள் போலீசாரிடமும் கல்வி சமூகத்திடமும் முன்வைத்திருக்கின்ற முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விடயத்தோடு தொடர்பட்ட இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு சம்பவம். பகடிவதை கூடாது என்று குறிப்பிட்ட ஒரு மாணவியை கன்னத்தில் அறைந்த ஒரு மாணவன் என்று சொல்லி ஒரு செய்தி வழியாக இருந்தது. இதை பற்றிய விடயங்களை தேடி விசாரித்திருந்தேன். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கு காரணமான மாணவனை நேற்று இரவு கைது செய்திருப்பதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்திலே 3ஆம் ஆண்டிலே கல்வி கேட்கின்ற மாணவன் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். அங்கே வருகின்ற புதுமுக மாணவர்களை பகடிவதைக்குள்ளாக்க வேண்டாம் என்று குறித்த மாணவி கேட்டிருந்ததாகவும் இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் அடிப்படையில் குறித்த மாணவன் அந்த மாணவியை கன்னத்தில் அறைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இப்பொழுது அந்த மாணவர் கைது செய்யப்படுகிறார். அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவேளை கழனி பல்கலைக்கழகத்தில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பகடிவதைகள் தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் பகடிவதைகள் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என்றும் இதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கங்கள் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் கல்வி சமூகத்தினர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்பதை குறித்து காட்ட வேண்டும். அண்மை காலமாக இடம்பெற்று வந்த சம்பவங்கள் குறித்த மரணங்கள் அதுபோல போலீஸ் விசாரணைகள் போன்ற விடயங்கள் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. தங்க துப்பாக்கி புகழ் துமிந்த திசாநாயக்க இப்பொழுது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றனர். அண்மையில் கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி அடுக்கு தொடர்மாடியில் வைத்து ஒரு T56 ரக துப்பாக்கி தங்க முலாம் பூசப்பட்டது வாகனம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக முதலில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பின்னர் இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இதற்கான உரிமையாளர் என்று கருதப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இப்போது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். நேற்று நாள் அவர் கல்கிசை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவர் வருகின்ற 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என்று நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட மருத்துவ அதிகாரியின் விசாரணையின் அடிப்படையிலேயே அவர் மருத்துவ காரணங்களுக்காக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போலீசாரின் பலத்த பாதுகாப்போடு சிறைச்சாலை நீதிமன்றத்துக்கு அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். இலங்கையிலும் அதுபோல பக்கத்து நாடான தமிழகத்திலும் அரசியல்வாதிகள் பொதுவாக கைது செய்யப்படும் போது நெஞ்சுவலி அவர்களுக்கு வருவதும் வைத்தியசாலைக்கு செல்வதும் வழக்கமான விடயம் என்று இருந்தாலும் அண்மை காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அரசியல்வாதிகள் மூலமாக இடம்பெறவில்லை என்பதை பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு வீட்டிலிருந்து உணவு வந்தது, ஒரு சிலர் மருத்துவ பரிசோதனைகளை பெற்றுக்கொண்டார்கள், இல்லாவற்றால் மருத்துவ ஆலோசனைகளின்படி அவர்களுக்கு மருந்துகள் வீட்டிலிருந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் இவர் இப்பொழுது வைத்தியசாலைக்கு செல்கின்ற அண்மை காலத்தில் முதலாம் அவராக மாறுகிறார். தங்க முலாம் பூசப்பட்ட இந்த T56 ரக துப்பாக்கி உரிமம் இல்லாத சட்டவிரோத துப்பாக்கி என்றும் வழக்கின் 4வது சந்தேக நபராக பதியப்பட்டிருக்கின்ற துமிந்த திசாநாயக்க 1வது சந்தேக நபரை தொலைபேசியில் அழைத்து ஒரு பெண் அவரை தாம் அறிவிக்கும் வரை இந்த துப்பாக்கி வைத்திருக்குமாறு கூறியதாக தெரிய வந்துள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த துப்பாக்கி தன்னுடைய தந்தையார் அதாவது பேட்டி பிரேமலா திசாநாயக்க அனுராதபுரம் மாவட்டத்தை முன்பு கட்டியாண்ட முன்னாள் அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் அவருடைய பாதுகாப்பு பிரதான அதிகாரியின் கைவசம் இருந்ததாக துமிந்த திசாநாயக்க வாக்குமூலம் அளித்ததாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் நேற்றைய நாளில் நீதிமன்றத்திலே தகவல் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த சந்தேக நபரின் வழக்கறிஞர்கள் துமிந்த திசாநாயக்கவின் வழக்கறிஞர்கள் இதை மறுத்திருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட வெள்ளவத்தை போலீசாரிடமிருந்து சில வாக்குமூலங்களை பெறுவதற்கும் அவர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள்.
குறிப்பாக வெள்ளவத்தை போலீசாரிடம் சிசிடிவி பதிவேடும் பல இருப்பதன் காரணமாக இந்த விசாரணைகள் முழுமை பெறுவதற்கு அவர்களது ஒத்துழைப்பு தேவைப்படும் என்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதுபோல தங்க முலாம் பூசப்பட்ட இந்த துப்பாக்கியில் சில எண்கள் குறிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த எண்கள் குறித்து இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாகவும் இது எங்கேயாவது இராணுவ முகாமிலிருந்து காணாமலாக்கப்பட்ட துப்பாக்கி என்பது குறித்த விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் அடுத்த நீதிமன்ற அமர்விலே அது குறித்த முழுமையான அறிக்கையை தாங்கள் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்படுவது, துப்பாக்கியோடு தொடர்புடைய விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய நாள் சனிக்கிழமை வவுனியா பகுதியிலும் இப்படியான பெருந்தொகையான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவுனியாவில் உள்ள போகஸ்வெவ சலினி கிராம என்ற ஒரு பகுதியிலே வைத்து பெருந்தொகையான ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்கள் மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் துப்பாக்கி ரவைகள் மற்றும் போலீஸ் அதிரடிப்படையினரின் சீருடைகள் என்று பெருந்தொகையான பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது அகப்பட்ட பொருட்களின் பட்டியல் மிகப்பெரியது. குறிப்பாக T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகளின் தொகுப்பு உட்பட 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற விடயங்கள், அதுபோல F16 ரக துப்பாக்கி, M16 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள், இதுபோல வெற்று ரவைகள் என்று சொல்லி பெருந்தொகையான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பெருந்தொகையான பொருட்கள் வவுனியா பகுதியிலே மீட்கப்படுவது இதுதான் முதல் தடவை என்று போலீசார் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து போலீசார், இராணுவத்தினர், அதிரடிப்படையினர் அணிகின்ற தொப்பிகள் மற்றும் காலணிகள் போன்றவையும் பெருந்தொகையாக மீட்கப்பட்டுள்ளன. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அந்த வீட்டின் உரிமையாளர் போலீசாரின் விசேட அதிரடிப்படை அணியைச் சேர்ந்த ஒருவர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் புலனறுவை ஹிங்குராகொடை பகுதியைச் சேர்ந்த இன்னொரு அதிரடிப்படை வீரரும் இவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள். இவர்கள் 2 பேரும் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்பொழுது தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற தகவலை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்படுகின்ற தகவல்கள் மற்றும் ஆயுதங்கள், குறிப்பாக T56 ரக துப்பாக்கிகளை வழங்குவோருக்கு பெருந்தொகை வெகுமானம் வழங்கப்படுவதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்திருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வெள்ளவாய வீதியிலே நேற்றைய நாளில் 2 விபத்துகள் பதிவாகி இருந்தன. அந்த பரிதாபமான விபத்துகளை தொடர்ந்து இன்றைய நாளிலும் அதே பகுதியில் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் காயமடைந்திருப்பதாக இப்போது செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பிற்பகல் வேளையில் இந்த விபத்து அங்கே பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் பேருந்தும் லொரியொன்றும் மோதிக்கொண்ட அதே இடத்துக்கு ஒரு சில மீட்டர்கள் தொலைவிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாளில் ஒரு பார ஊர்தி லொரியொன்று மோட்டார் சைக்கிளோடு மோதியிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்பட்ட விபத்திலே மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். இப்போது இந்த வீதி வழியாக அதிக வேகமாக செல்கின்ற வாகனங்கள் அவதானமாக செல்லுமாறும் அதுபோல வேகத்தை குறைக்குமாறும் அங்கே போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கிளிநொச்சி பகுதியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக பரிதாபகரமான விபத்தொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். தொடர்ந்து வருகிறது அந்த பாதை வழியாக ட்ரெயின். அந்த தொடர்ந்து வரும் பாதையிலே பாதை மூடப்பட்டிருப்பதாக சமிச்சை ஒலி எழுப்பப்பட்டிருக்கும் நிலையிலும் அதை அவசரமாக கடக்க முற்பட்ட வேளையில் தான் வேகமாக பயணித்த தொடர்ந்தில் மோதி மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். இது கிளிநொச்சி இரணைமடு சந்திக்கு அருகே அமைந்திருக்கின்ற அறிவியல் நகர பகுதியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. கண்ணால் கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் தொடர்ந்து சமிச்சை இல்லாவிட்டால் தொடர்ந்து கடவையில் சமிச்சை எழுப்பப்பட்ட இந்த வேளையிலும் கூட அவர் அதை கடந்து செல்ல முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்திலே பலியானவர் பொன்னழகு அனுஷன்ராஜ் என்று அழைக்கப்படுகின்ற 28 வயதான ஒருவர். அவருக்கு ஒரு குழந்தையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனே அந்த சம்பவ இடத்தில் கூடிய அவரது உறவினர்கள் மற்றும் அந்த இடத்திலே இருந்த அயலவர்கள் இல்லாவிட்டால் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரயிலிலே அந்த சடலத்தை கொண்டு செல்வதற்கு தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு தங்களிடம் சடலத்தை கையடிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதுக்கு பிறகு போலீசார் வந்து தலையிட்டிருந்தார்கள் அந்த இடத்திலே. அதுக்கு பிறகு அந்த உறவினர்களிடம் இல்லாவிட்டால் அங்கே இருந்தவர்களிடம் போலீசாரிடம் குறிப்பிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு சடலம் கையடிக்கப்பட்டது. பொதுவாக ரயிலில் மோதி இப்படியான விபத்துகள் ஏற்படும் வேளையில் அந்த சடலம் ரயில்வே திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டு அவர்கள் மூலமாக போலீசாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுவது வழக்கம். அதுபோல இந்த தொடர்ந்து விபத்துகளிலே சம்பந்தப்பட்ட சாரதிகளுக்கு விடுமுறையும் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கு இழப்பீடு தொகையும் வழங்கப்படும். காரணம் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலையில். இது உண்மையில் இப்படியான விபத்துக்களுக்கு அந்த தொடர்ந்து சாரதிகள் காரணமல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மை காலமாக யானைகள் மோதுகின்றன தொடர்ந்திலே, அதுபோல இப்படியான தொடர்ந்து கடவைகள் மூலமாக கடக்க முற்படுவோர், பாதுகாப்பற்ற கடவைகளில் இடம்பெறுகின்ற விபத்துகளிலிருந்து பல்வேறு விபத்துகள் இடம்பெறுகின்றன. இதையெல்லாம் தடுப்பதற்கான வழிவகைகளில் மிக முக்கியமான ஒன்று நாங்கள் எங்கள் மீது அக்கறை காண்பிக்க வேண்டியது. எனவே இது பற்றி அவதானமாக இருப்போம். இன்று இரவு வேளையில் பானதுரை பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. பின்பற்ற மதுப்பிட்டிய என்ற இடத்திலே மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் T56 ரக துப்பாக்கி மூலமாக துப்பாக்கிச் சூட்டை வீடொன்றின் மீது நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. உடனடியாக அந்த துப்பாக்கிதாரிகள் அந்த இடத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் விரைந்து சென்றிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை அண்மையில் கொழும்பு நாராயண்பிட்ட பகுதியில் வைத்து தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த ஹல்லொலுவின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பற்றி போலீசார் வெளியிட்ட தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இரவு வேளையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்
அவர் மீது அல்லாமல் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட வேளையில் அதற்கு பிறகு அவர்கள் கீழே இறக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்திலே பயணித்த சாரதியும் துசித்த ஹல்லொலுவும் மற்றும் அவரது சட்டத்தனையும் கீழே இறக்கப்பட்டு உள்ளே இருந்த ஆவணங்கள் மற்றும் எடுத்துச் செல்லப்பட்டதை பற்றிய செய்தி பதிவாகி இருந்தது. இதையடுத்து அந்த விடயம் பற்றி சிசிடிவி பதிவுகள் மூலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதற்கான பல்வேறு காரணங்களும் பல்வேறு சந்தேகங்களும் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருந்தன. அப்படியான சூழ்நிலையில் இன்று இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தப்பட்ட பெண் ஒருவர் உட்பட 3 பேர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டு அவர்கள் வருகின்ற 29ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கடந்த மே 17ஆம் தேதி இந்த தாக்குதல் இடம்பெற்றது. இந்த துப்பாக்கிச்சூடிலே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த 3 பேர் குறிப்பிடப்பட்டாலும் போலீசார் இது பற்றிய மேலதிக விடயங்களை இன்றைய நாளில் வெளிப்படுத்தவில்லை. இவர்கள் இன்று புதுக்கடை ஹால்ஸ்டாப் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவர்கள் 29ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். துசித்த ஹல்லொலுவ பல்வேறு சர்ச்சைகளோடு சம்பந்தப்பட்ட ஒருவர், ஒரு அரசியல் புரோக்கர் போல இவர் செயற்பட்டு வந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த வேளையில் அவருடைய பொதுசன தொடர்பின் பணிப்பாளர் நாயகமாக இவர் விளங்கியிருந்தார். அதுபோல தேசிய லொத்தர் சபையின் பணிப்பாளராகவும் இவர் கடமையாற்றியிருந்தார். அதுக்கு முதல் கடந்த காலங்களிலும் பல்வேறு அரசாங்கங்களோடு தொடர்பட்ட ஒருவராக இருந்தார். அண்மை காலமாக இவர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பற்றி இவர் அவதூறு பரப்பியிருந்தார் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவினால் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளிநாடு ஒன்றில் கிரீஸ் நாட்டிலே தன்னுடைய பெருந்தொகையான நிதியை பதுக்கி வைத்திருக்கிறார் என்பதை இவர் சுமத்திய ஒரு குற்றச்சாட்டாக அமைந்திருந்தது. இதையடுத்து விசாரணைகள் இடம்பெற்று வந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன். இந்த செய்திகள் பலருக்கும் சென்று சேர்வது பொருத்தம் என்று கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.